ஹாய், இன்றைக்கி சின்னதாக ஒரு டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் தான். பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்காக தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். காலையிலே எங்கள் அப்பா ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிவிட்டு அதே எல்லாத்தையும் இப்படி உதிரி உதிரியாக பிரித்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா புட்டுக்கு இப்படி தான் பண்ணணும். இது வந்து ஃபிஷ்ஷு கிடைக்காத டைம்ன்றதுனால இந்த மீன் மட்டும்தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டிஷ்ஷாக இதில் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து ஒரு 3 நாளாக இந்த மீன் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நேற்று வந்து 65 பண்ணேன். அதுக்கு முன்னாடி நாள் கட்லெட் பண்ணேன். இப்படி 3 நாளாக இந்த மீனை வச்சு தான் நான் லஞ்சே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பேனில் ஆயில் போட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட்டு கட் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதிலையும் போட்டுட்டு க்ரீன் சில்லியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மீனை வந்து இதில் போட்டு நல்லா ட்ரை பண்ணணும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் இல்லாமல் ஒரு நாள் கூட சாப்பாடு இறங்கவே இறங்காது யாருக்கும். ஸோ அதனால தான் இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன் நான். லைட்டாக அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா ட்ரை பண்ணிக்க வேண்டியதான். தேவையான அளவு நடுவில் கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். அதில் ஃபைனலாக இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஃபிஷ் புட்டு ரெடி. இதில் சம்டைம்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரே ஒரு எக்கு மட்டும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு அது பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். மெல்வின் வந்து நன்னாரி சர்பத் போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நாங்கள் எங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் எப்போயுமே ஈவினிங் மாதிரி போயிட்டு பார்ப்போம். அங்கே போயிட்டு மெல்வின் அவங்க டேடியும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரௌனிஸ், ஃப்ரேம்ஸ், சாக்லேட்ஸ், கஸ்டமைஸ் சாக்லேட்ஸ் இதை மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக வந்து சூப் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிட்டு மெல்வின் அவங்க டேடியும் சூப் குடிச்சிட்டு இருந்தாங்க. மெல்வினுக்கு வந்து ஃபுட்பால் கிளாஸ் சேர்த்து விட்டுருக்கோம். ஸோ அதுக்காக ஜெர்சி வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு அவனுக்கு ஜெர்சி வாங்கிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.